கர்த்தர் நல்லவர். மறுபடியுமாய் Facebookல, யூடியூப்ல பார்க்கிற, லைவ்ல பார்க்கிறவர்கள், அதுக்கப்புறமா பார்க்கிற யாவரையும் மறுபடியுமாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செஞ்சேரி ஜெபவீட்டின் சார்பாக கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதை இவ்வளவு நேரம் நல்ல ஆராதித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் விசுவாசத்தோடு சுருக்கமா, ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை இல்ல, இந்த இரவுல, இந்த நடு இரவுல கூட கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சுருக்கமான ஒரு வார்த்தையை நான் சொல்லி உங்களுக்கு நடத்த விரும்புறேன். இந்த வருஷம் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு மெய்யான ஒரு வாக்கு தத்துவம் பார்த்தீங்கன்னா, அருமையான அந்த கேலண்டர்ல நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னங்க? நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போற. இந்த 2026ல என் மகனே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போற. ஹல்லேலூயா. இதை கேட்டோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வருது? சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போற அப்படின்னா அடமான வச்ச நகையெல்லாம் வரப்போகுது. ஹல்லேலூயா. அப்படியா? ஹல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவருக்கு சர்வசாதாரணம். நீங்களும் நானும் வச்சிருக்கிற அடமானத்துக்கு வச்சிருக்கிற நகை எவ்வளவு இருக்கும்? சரி, 100 பவுன் உள்ள வச்சாலுமே அது வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு அது சர்வசாதாரணம். அதை பத்தி ஆண்டவர் சொல்லல. இன்னைக்கு ஒரு வேளை பிசினஸ்ல தோல்வியோடு கூட நீங்க இருக்கலாம். போன வருஷமெல்லாம் எனக்கு சரியாவே நடக்கல, போன வருஷமெல்லாம் என் பிசினஸ்ல ஆசீர்வாதமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ சகலத்தை திருப்பி கொள்ள போற. இழந்து போயிட்டேன்னு சொன்ன ஆசீர்வாதத்தை நீ திருப்பி கொள்ள போகிற. வேலை ஸ்தலத்துல ஒருவேளை ஆசீர்வாதம் குறைவா இருக்கலாம். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நல்ல வேலை நான் இருந்தேன், அந்த வேலை என்னை விட்டு போயிடுச்சு, ஆனா இப்போ கிடைச்ச வேலை எனக்கு சரியில்லை நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்றாரு. என்ன தெரியுமா? நீ சகலத்தை திருப்பிக் கொள்ள போகிற, நல்ல வேலையை நீ பெற்றுக்கொள்ள போகிற, உயர்வான வேலையை, அதாவது வேலையில எந்த வேலை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வேலையை ஆண்டவர் இந்த வருஷத்துல கொடுத்து உங்களை என்னையும் சகலத்தை திருப்பிக் கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, போன வருஷம் பூரா பலவீன படுக்கையில இருந்த உங்களை ஆண்டவர் சொல்றாரு, நீ சகலத்தை திருப்பிக் கொள்ள போற. எப்படி தெரியுமா? ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, பலவீனம் வந்தோடனே, எவ்வளவு பலனா இருந்தேன், எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், அங்க இங்கெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு படுக்கையிலே இருக்கிறேன்னு, எதையுமே சாப்பிட முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சகலத்தை திருப்பிக் கொள்ளுவேன், எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மத்தியில தான் இந்த பொண்ணுதான் ஞாபகம் வரும், பிரின்சி. அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க இல்லையா? எங்க போனாலும் ஐயோ அவன் வேணாம்ப்பா, நம்ம கிட்ட போக வேண்டாம், ஏன்னா அவன் விரும்பினா நம்ம வாங்கி கொடுக்கணும். எங்கேயாச்சும் மாலுக்கு போனா அவன் விரும்பினா வாங்கி கொடுக்கணும். அது அவளுக்கு ஒத்து வரலைன்னா என்ன நடக்கும்? அவளுக்கு ஒத்து வரல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு போகாமே அந்த குடும்பம் இருக்குது இல்லையா, அந்த பிரின்சிக்காக. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சகலத்தையும் சாப்பிட செய்திருக்கிறார். சகலத்தையும் திரும்பி கொடுத்துருக்க. இதுதான் ஆசீர்வாதம். இயேசுவை நீங்க தேடும் போது என்ன நடக்கும்னா, ஆண்டவர் பலவீனப்பட்டிருக்கிற உறுப்புகளை பலனடையும்படி செஞ்சு, ஆரம்பத்துல நீங்க என்னென்ன விரும்பி சாப்பிட்டீங்களோ, ஆரம்ப நாட்கள் நீங்க எப்படி உற்சாகமா பலவீனம் இல்லாம இருக்கிறீங்களோ, அதே மாதிரி ஆண்டவர் உங்களை உண்டாக்குவார். நீங்க உட்கார்ந்து இருக்கிறார். இல்லையா? நம்ம மத்தியில கர்த்தர் ஒரு சாட்சியை உட்கார செய்திருக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். அதான் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நீ சகலத்தை திருப்பிக் கொள்ள போற, சகலத்தை திருப்பிக் கொள்ள போற. சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா? மன நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா? சமாதானமே இல்லைங்க. எனக்கு வீட்டுல போனா நிம்மதியே இல்லை. எங்க வீட்டுல நெய் நெய் நெய்ன்னு சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதான் நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன தேடும் போது சகலத்தை திருப்பிக் கொள்ள போற. இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு தாவீதை பார்த்து, தாவீதே நீ பயப்படாத, கலங்காத, கண்ணீர் வெடிக்காத, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போற அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா.
இது ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. அதுதான் உண்மை. இந்த பயம், இந்த கலக்கம் முதல்ல வெளியேறிடணும். பயத்தோட எல்லாம் ஆண்டவர் தேடக்கூடாது. ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தாவீது இழந்து போனது என்ன, திருப்பி தரதுன்னு என்ன அர்த்தம்னா, எதை இழப்போமோ அதை தான் திருப்பி தர முடியும். அப்ப தாவீது இழந்து போனது என்னன்னு சொல்லி சுருக்கமா ஜெனரலா நம்ம தியானிக்க போகிறோம். 4 காரியத்தை இழந்துட்டார் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில. சட்டுன்னு சீக்கிரமா ஒரு 4 காரியத்தை தாவீது இழந்துட்டார். என்ன காரியம் அப்படின்னா, முதல் காரியம் குடும்பம். முதல் காரியம் பாத்தீங்க அப்படின்னா, குடும்பத்தை அவர் இழந்து போனார். 2வது அழுகை அவருக்கு நேர்ந்தது. பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கிறார். எப்படிப்பட்ட அழுக அப்படின்னா, தன்னுடைய பலன் குன்றி போகத்தக்கதாக அழுகிறார். பயங்கரமான ஒரு அழுக. அது மட்டுமல்ல, நெருக்கம். 3வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ரொம்ப நெருக்கத்துக்குள்ள தள்ளப்படுறார். பயங்கரமான ஒரு நெருக்கம். நெருக்கம் அப்படின்னா இப்படி உட்கார்ந்து நெருங்கி அந்த மாதிரி இப்படியும் திரும்ப முடியல, அப்படியும் திரும்ப முடியல, எதையுமே செய்ய முடியல, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். 4வது கூட இருப்பவர்களாலேயே கலக்கம் ஏற்பட்டுச்சு. எல்லா வேளையிலையும் தாவீது கர்த்தரோடு கூட இருந்ததுனால, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததுனால சகலத்தை திருப்பி கொள்ளும்படி ஆண்டவர் செய்தார். இதை நம்ம சுருக்கமா நம்ம தியானிச்சு நம்ம செபிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்த போது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். பாருங்க, தாவீது தன்னுடைய இருக்கிற இடத்துக்கு, தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வர்றதுக்கு முன்னாடியே என்ன செய்யறாங்க அப்படின்னா, அமலேக்கியர்கள் வந்து அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. அங்க இருக்கிற தங்கம், வெள்ளி, எல்லா பொருள், குறிப்பா சொல்ல போனா ஜனங்க எல்லாரும் பெரியவர்கள் இருந்து சிறியவர் வரையிலும் எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, அடிமைத்தன வாழ்க்கையில வாழ செய்ய போறாங்க. அடிமைத்தனம். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா யோசேப்பை ஏலம் போட்டு வித்துட்டாங்க. தெரியுமா? ஏலம் போடுறது. இன்னைக்கு ஒரு சில பேர் ஏலம் போடுவாங்க. எதை ஏலம் போடுவாங்கன்னா, தென்னை மட்டை, இல்லைன்னா இளநீ. ஒரு சில ஏலங்கள் பார்த்திருக்கீங்களா சபையில? அப்படியே, அதாவது அவங்க வீட்டுல ஏதாவது புது பழங்கள் வச்சிருந்தாங்கன்னா, வாழை மரம் வச்சிருந்தாங்கன்னா, முதல் கொள்ளை அந்த வாழைப்பழம் முதல் கொள்ளை அந்த தார் அப்படியே எடுத்துட்டு வருவாங்க சபைக்கு. எதுக்கு? பாசம் சாப்பிடுறதுக்கா? இல்ல, அது கொண்டு வந்து ஆண்டவருக்குன்னு படைப்பாங்க. முதல் கனி அப்படின்னு சொல்லி அந்த முதல் கனியை வாங்கி என்ன செய்வோம் அப்படின்னா, வாழ்த்தி ஆசிச்சு ஜெபம் பண்ணிட்டு ஏலம், அந்த பழத்தை வந்து குறிப்பிட்ட விலைக்கு ஏலம் போடுவாங்க. அந்த ஏலத்துல என்ன விஷயம்னா, சர்வசாதாரணமா எவ்வளவு நாளும் வாங்குவாங்க. ஏன்னா அது சபையில இருந்து போகிற ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிதான் இங்க என்ன செய்வாங்க, அங்க இருக்கிற ஜனங்களை கடத்தி கொண்டு போய் ஏலம் போடுறதுக்கு பாக்குறாங்க. குறிப்பா அந்த இடத்துல யார் யாரை கடத்தினார்கள் அப்படின்னா, அதே பகுதியில 5வது வசனத்தை வாசி கேட்கலாம். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமும் கர்மேல் ஊராளாகிய நாபாலின் மனைவியாகி இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். பாருங்க, பெரியவங்க செய்வங்க மாத்திரமல்ல, தாவீது ராஜாவோட 2 மனைவிமார்களையும் சிறைப்பிடிச்சு கொண்டு விட்டாங்க. குழந்தைகளை சிறைப்பிடிச்சு கொண்டு விட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏலம் விடுவது மாத்திரம் இல்ல, ஏலம் விட்டுட்டு போனோம்னா ஏலம் வாங்கினவங்க என்ன செய்வாங்கன்னா வீட்டு வேலை செய்ய விட்டுருவாங்க. பயங்கரமான குடும்பம் நடக்கும். ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் வேலைக்காரங்க, அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கிடையாது. அவ்வளவுதான், ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தாதான் உண்டு. அந்த அளவுக்கு கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா வேலை செய்ய விட்டுருவாங்க. அடுத்த வீட்டுல வந்து படிப்பெண்ணாய் தான் வேலை செய்யணும். வேற எந்த ஒரு காரியத்திலையும் சுகம் துக்கம் எல்லாம் எதுவுமே இருக்காது. இவங்க வந்து பாக்குறாங்க, தன்னுடைய ஊர்ல அப்படியே சுட்டு எரிக்கப்பட்டிருக்கு, வீடெல்லாம் எரிச்சிருக்கு, இருக்கிற இடமெல்லாம் எரிஞ்சு போயிருக்குது, குழந்தை குட்டியெல்லாம் காணோம்.
மனைவி காணோம், தாய்மார்கள் காணோம், தகப்பன்மார்களை காணோம், எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க அமலேக்கியர்கள். இதை கண்டோன அப்படியே தாவீது ஒளிஞ்சு போயிட்டார். இதுதான் அவர் இழந்து போனாங்க. தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சொந்த பந்தங்களை, தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய தங்கத்தை, தன்னுடைய வெள்ளியை, தனக்குண்டான ஆடு மாடு எல்லாத்தையும் அவர் இழந்து போயிட்டார். இழப்பிலும் கூட அவர் என்ன செய்யறாருன்னா ஆண்டவரோடு கூட இருக்கிறார். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பாருங்க, இரண்டாவது ஒரு காரியம் தாவீதுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஃபர்ஸ்ட் இழப்பு, இரண்டாவது அழுகை. தன்னுடைய பலன் குன்றி போகத்தக்கதாக அழுகிறாராம். அழுகிறத சாதாரண அழுகை இல்லை. ஒரு சில பேர் அழுதாங்கன்னு வச்சுக்கோங்க, மயங்கி விழுந்துருவாங்க. பாத்துக்கிறீங்களா? பயங்கரமா இருக்கும். தேம்பி தேம்பி அழுவாங்க. அந்த தேம்பி அழுகும் போது நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடணும். கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அவங்க அப்படி பலவீனம் ரொம்ப மோசமா வேற ஒரு பக்கமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கிறீங்களா? இந்த மாதிரி அழுகு யாரும் அழுதுக்கிறீங்களா? இங்க கை தூக்குங்க பார்ப்போம். நான் அந்த மாதிரி தேம்பி நான் அழுதுங்க. யாரா இருக்கீங்களா நம்ம இடத்துல? தேவையில்லாத கேள்வி கேட்ட நீ ஏன் பாப்பா திரும்பி பாக்குற? நீ தூக்கி பாப்பா பின்னாடி உட்கார வைங்க, ஒரே உட்கார்ட்டு எல்லாம் மேலதுக்கு உட்கார வைங்க. இவ்வளவு தேம்பி அழுகணும். அப்ப தாவீது கூட இருக்கிறவங்களும் பலன் குன்றி போகத்தக்கதாக. ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, கண்ணீர் வடிச்சு கண்ணுல தண்ணியே வரல சொல்லுவாங்க. பாத்துக்கிறீங்களா? கண்ணுல தண்ணி வற்றுகிற வரையில நான் கண்ணீர் விட்டேங்க. அவ்வளோ கண்ணீர். அவங்க தாவீதும் கூட இருக்கிற மனுஷங்களும் அப்படி அழுகுறாங்க. ஐயோ, என் மனைவியை கொண்டு போயிட்டாங்களே, என் தாய் தகப்பனால கொண்டு போயிட்டாங்களே. நம்ம கேட்கறது சர்வசாதாரணமா இருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய சொந்த வீடு உள்ள வந்தா அப்பான்னு சொல்லி ஓடி வருகிற பிள்ளை இல்ல, மனைவி நம்ம விசாரிக்கிற மனைவி இல்லைன்னா எவ்வளவு கவலைப்படுவாங்க. அத்தனை பேரையும் அடிமையா கொண்டு போயிட்டாங்களே. என்ன வேணா கொடுமை பண்ணலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், சூடு வைக்கலாம், துன்புறுத்தலாம், என்ன வேணா செய்யலாம். கேட்க ஆள் இல்ல. அதை நினைச்சு தாவீது கூட வரவங்களும் ரெண்டாவது ஸ்டெப் அழுகுறாங்க. மூணாவது காரியம் என்ன செய்யுது? நெருக்கம் உண்டாகுது. 6வது வசனத்தை வாசிக்கலாம். முதல் வரி, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். மிகவும் நெருக்கப்பட்டாரு. எந்த வகையில நெருக்கப்படுறாருன்னா, முதல் காரியம் மனசளவுல நெருக்கம். எல்லாவற்றையும் இழந்து போகும்போது நெருக்கம் வரும். கையில பணம் இருக்கும் போது பெருசா இருக்காது. ஹல்லேலூயா. எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நெருக்கம். இன்னைக்கு நமக்கு நெருக்கம்ங்கிறது எப்படி இருக்குன்னா பணத்தை வச்சுதான் பாக்குறோம். ஆனா இங்க தாவீதுக்கு பணம் மட்டும் இல்ல, எல்லாமே இழந்துட்டார். தனக்கு உண்டான சொந்தங்கள், ஆடு மாடு, அங்க இருக்கிற அவர் வச்சிருக்கிற சேர்த்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாமே, மீதி இருக்கிறதெல்லாம் எரிஞ்சு போச்சு, சாம்பலாயிடுச்சு. நெருக்கப்படுகிறார். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, கூட இருக்கிற நபர்களால கலக்கம் ஏற்படுது. அதே அதிகாரத்தை தொடர்ந்து வாசிப்போம். 6வது வசனத்தை, சகல ஜனங்களும் தங்கள் குமாரன் குமார்த்தியின் நிமித்தம் மனை கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, கூட இருக்கிறவங்க, அதாவது கூட வந்தவங்க, இந்த போர்க்களத்துக்கு அந்த ஒரு வேலைக்கு கூட வந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவன் கூட சேர்ந்ததுனாலதான்டா நம்ம குடும்பமும் போச்சு, இவன் கூட வந்ததுனாலதான் நம்ம வீட்டுலயே எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அப்படியே ரொம்ப கோபமாயி தாவீத கல்லெறியும்படி திட்டமிடுகிறார்கள். எல்லாரும் கத்துறாங்க, இவனை கொண்டாடணும், இவனாலதான், இவன் கூட போனதுனாலதான். அந்த சூழ்நிலையிலையும் தாவீது எவ்வளவு ஆசீர்வாதம் ஆண்டவரோடு கூட இருக்கிறது. அடுத்த வரியை வாசிக்கலாம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இந்த செய்தி கேட்கிறதான என் சகோதரனே, என் சகோதரிய, இன்னைக்கு சகலத்தை திருப்பிக் கொள்வது சர்வசாதாரணமான ஒரு காரியம் இல்ல. நீங்க ஒரு சில பேர் இழந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க திருப்பிக் கொள்வதற்கு தேவை என்ன தெரியுங்களா? ஒண்ணு, எத்தனை அழுகை இருந்தாலும், ஒரு சில பேர் சொல்றாங்க, என்னால ஜெபிக்கவே முடியல பாஸ்டர். ஒரு சகோதரி சொன்னாங்க, ரொம்ப அவங்களுக்கு நெருக்கம். இங்க கவனிங்க, முடிஞ்சது, அவ்வளவுதான். இன்னைக்கு நான் அதிகமா நடத்த போறது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம், போதும். நான் தூங்கிடுவீங்க லைட்டா. ஆனா தெளிவா தான் இருக்கிறீங்க, ஆனா கவனம் சிதறுது. சரி, அப்போ
அந்த சகோதரி சொன்னது ரொம்ப பெரிய நெருக்கம். அவங்க வாழ்க்கையில பிசினஸ்ல ஆசீர்வாத குறைவு, சொந்த வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவு, சொந்த வீட்டுல சமாதானம் இல்ல. அவங்க சொன்னாங்க, என்னால ஜெபிக்க முடியல பாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், என்னால ஜெபிக்க முடியாம தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனா இங்க தாவீது நெருக்கத்துல தேவனை தேடுகிறான். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவரை எப்போ அதிகமா தேடணும்னு தெரிய மாட்டேங்குது. வாசி கேட்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம். சங்கீதம் 50ஆவது அதிகாரம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. எப்ப ஆண்டவர் கூப்பிட சொல்லி இருக்கிறாருங்க? ஆபத்து காலத்துல. இன்னைக்கு ஏசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு எப்ப ஆண்டவரை கூப்பிடணும்னு தெரிய மாட்டேங்குது. சந்தோஷத்திலையும் கூப்பிட மாட்டேங்கிறோம், ஆபத்து வரும்போதும் கூப்பிட மாட்டேங்கிறோம். அங்கதான் இடிக்குது. அப்ப என்னைக்குமே நீங்க தெரிந்து கொள்ளுங்க, தேவ சமூகத்தை நம்ம தேடுறது உங்க ஆபத்துல அதிகமா தேடணும். அந்த சகோதரிட்ட சொன்னேன், இப்பதான் நீங்க ஜெபிக்கணும். என்னால ஜெபிக்க முடியல பாஸ்டர் சொல்லாதீங்க, ஜெபிச்சே ஆகணும். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறீங்க. ஏதாவது உங்க வீட்டுல பிரச்சனை வந்துச்சுன்னு ஜெபம் பண்ண முடியலன்றீங்க. இது தவறு. ஆண்டவர் சொல்றாரு, இதோ நீ துக்கத்தோடு இருக்கும் போது ஜெபம் பண்ணு, சந்தோஷமா இருக்கும் போது என்ன செய்ய, சங்கீதம் பாடு. வசனத்துல இருக்கு. சந்தோஷமா இருக்கும்போது சங்கீதம் பாடுறதான், வீணை வாதிச்சு சங்கீதம் பாடு. ஆனா துக்கத்தோட கவலையோட நீ குழப்பத்தோட இருக்கும் போது நீ தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப கவலையா குழப்பம் வந்துச்சு வச்சுக்கோங்க, என்ன செய்யறது தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, உள்ள யாரோ ஒருத்தர் பேச மாதிரியே இருக்கும். ஆவியானவர் உள்ள பேசுவாரு. என்னன்னா உடனே உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. நீ வேற எதையும் செய்யாத, அதை இதை யார்ட்டையும் பேசாத, எங்கேயும் கலந்துரையாடாத, அங்க இங்கெல்லாம் போகாத. என்ன செய்ய, உடனே உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சு, வழி பிறக்கும். நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது ஜெபிக்கும் போதுதான் வழி பிறக்கும். அது நிறைய பேருக்கு தெரியல. ஆபத்து காலத்துல தேவனை தேடணும்னு தெரியல. பாருங்க, தாவீதுக்கு பெரிய ஒரு ஆபத்து. தன்னுடைய சொந்த குடும்பத்தை இழந்து போய் நெருக்கத்துல உட்கார்ந்து அழுகையும் கற்கடிப்போடு உட்கார்ந்து, கூட வந்தவங்களும் ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. எப்படி இருக்கும்? தோள் கொடுக்க வேண்டிய நேரத்துல தாவீது கவலைப்படாத, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரத்துல கூட வந்தவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இவனை கல்லெறிஞ்சு இவனை கொல்லணும்டா, இவனாலதான் பிரச்சனையேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? உடைய மனசு ஒடிஞ்சு போயிடாது? எல்லாமே எழுந்துட்டேன், கூட இருக்கிறவனும் இப்படி பேசுறீங்களாடா அப்படின்னு சொல்லி அவ்வளோ மனம் வேதனையோடு கூட தாவீது இருந்த நொடியிலையோ அவர் என்ன செய்யறாரு? வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருக்குள்ளாக திடமா இருந்தான். தாவீது பாருங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடமாய் இருந்தான், திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொள்றது அப்படின்னு என்ன தெரியுங்களா? ஸ்டெடி ஆயிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் என்னன்னா, எங்களுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கு 2018. கல்யாணம் முடிச்சோடனே ஒரு 2 நாள் கழிச்சு யாரோ ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க இவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு, சென்னையில இருந்து. அவங்க கல்யாணத்துக்கு வர முடியல. அவங்க எங்க ஃபெலோஷிப்ல ஒரு முக்கியமான ஒரு ஆள். அது மட்டும் இல்ல, நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்க வந்தோடனே இவங்க அம்மா அப்பா எனக்கு போன் பண்ணிட்டு, இந்த மாதிரி மாப்பிள்ள நீங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க, உங்களை பாக்கறதுதான் வந்திருக்கிறாங்க, நாங்க லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீங்க லஞ்சுக்கு வாங்க அப்படின்னாங்க. சரின்னு கிளம்பிட்டோம். லஞ்சுக்கு போய் சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. ஹல்லேலூயா. கல்யாண விருந்து எப்படி இருக்கும்? பயங்கரமா அடி தட்டி வீசியாச்சு, சாப்பிட்டாச்சு. அடுத்த செகண்ட் ஒரு போன் வருது. என்னன்னா, எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு அக்கா, அந்த அக்காவுடைய பையனுக்கு பயங்கரமான ஒரு வயிற்று வலி, கொடூரமான ஒரு வயிற்று வலி. தம்பி எங்க இருக்கீங்க தம்பி, என் பையனுக்கு ரொம்ப வயிறு வலியா இருக்குது, நீங்க கொஞ்சம் பையனை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு. உடனே வரக்கா அப்படின்னு வந்துட்டேன். அந்த பையனை கார்ல ஏத்திட்டோம். கார்ல ஏத்துனோன்னு எனக்கு என்னன்னா, நான் ஒரு பலவீனமான ஒரு ஆளு, யாராவது சத்தமா அது ஒரு அந்த வலியை எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், வாங்கி விழுந்துருவேன்.
இது மாறணும். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். யாராவது சத்தமா அப்படியே தன்னுடைய வலி ஐயோ ஐயோ அப்படின்ட்டாங்கன்னா எனக்கு மயக்கம் வந்துடும். இவன் பின்னாடி படுத்துக்கிட்டு கார்ல இதை விட பெரிய கார் வச்சிருப்போம், பெருசா கார், ஆம்னியை விட கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கும் முதல்ல. அந்த கார்ல பின்னாடி அந்த தம்பி படுத்துக்கிட்டு பயங்கரமா கத்துறான். நான் ஹாஸ்பிட்டல்ல அவனை கூட்டிட்டு போறேன், அவனை தோல்ல கையில் வச்சுட்டு அவனை ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு போறேன். இவன் காதுகிட்டே வந்து கத்துறான் என் காதுல, முடியல ஐயோ ஓ அப்படின்னு. அத கேட்டோன்னு இவனை கொண்டு போகவே எனக்கு அப்படியே தலை சுத்திருச்சு. அவனை உள்ள ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் அவனை பார்க்கலான்னு உள்ள போனா மறுபடியும் அவன் கத்துனோன்னு தலை சுத்த ஆரம்பிச்சு, நல்லா கேளுங்க ஏன் சொல்றேன்னு அவனுக்கு சொல்றேன். தலை சுத்த ஆரம்பிச்சு அங்கேயே உட்காந்துட்டேன் தரையில. ஹாஸ்பிட்டல்லே தரையில உட்காந்துட்டு எனக்கு 2ஆம் மூணா கண்ணுக்கு தெரியுது. எல்லாரும் என்னையும் பாக்குறாங்க. அந்த ரூம்ல சுத்தி வெளியே இருக்கிறவங்க எல்லாம் என்னையும் பாக்குறாங்க. நான்சி இருந்துட்டு என்னப்பா பக்கத்துல பெட்ல படுப்பா அப்படிங்கிறா. இது பக்கத்து பெட்ல படுக்கிறதா? என் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, எனக்கு தெரியும் ரத்தத்தை பார்த்தாலோ இல்ல இந்த மாதிரி சத்தத்தை கேட்டாலும் எனக்கு மயக்கம் வந்துடும். எங்க வீட்டுல டோனின்னு ஒண்ணு இருந்துச்சு குட்டியா, நான் 6th படிக்கும் போது. எப்போ 6th 7th போய் அதுக்கு ஒரு ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க. லைட்டா ரத்தம் வழி வந்துச்சு. ஊசி போடும் போது ரத்தத்தை பார்த்து அப்படியே முடிச்சிட்டேன் அங்கேயே. எனக்கு தெரியும் நான் எதுல பலவீனமா இருக்கிறேன்னு. ஆனா கூட இருக்க யாருக்குமே தெரியல, இவனுக்கும் தெரியல. ஆக மொத்தம் எங்க அட்மிஷன் போடுறதுக்கே பாக்குறாங்க. புரியுதுங்களா? கூட்டிட்டு வந்த என்னைய எனக்கு தெரியுது இவனுதான் பலவீனம், நான் சரியாயிருவேன், காத்து என் மேல பட்டுச்சுன்னா சரியாயிடும், இந்த சத்தம் எனக்கு வந்து ஐயோ ஐயோ ஐயோங்கிற சத்தம் மாறிச்சுன்னா நான் சரியாயிடும் எனக்கு தெரியும். ஆனா கூட வந்த எல்லாத்துக்கும் தெரியல, அங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியல, இவரையும் அட்மிஷன் போடுங்க அப்படிங்கிறாங்க, ட்ரிப்ஸ் ஏத்துங்கன்றாங்க. எனக்கு நான் ஊசினா பயம், என்னடா ட்ரிப்ஸ் ஏத்துங்கன்றாங்க. எனக்கு கண்ணு தெரியல, அதாவது கண்ணெல்லாம் அவனுக்கு இருண்டு போச்சு, காது லைட்டா இருந்து அப்பதான் லைட்டா ஓப்பனா இருக்குது, பாதி காது ஓப்பனா இருக்குது. அந்த சவுண்ட்ல அவங்க பேசும்போது எனக்கு அட்மிஷன் போடுங்கன்றாங்க, ட்ரிப்ஸ் ஏத்துங்கன்றாங்க. எனக்கு திடமா மாற ஆரம்பிச்சேன். கண் நல்லா திறந்து விடக்கூடாது, பெட்ல படுக்கவும் கூடாது, ட்ரிப்ஸ் ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன நானே வந்து கண்ணெல்லாம் தேய்ச்சு சரி பண்ணி அவன் குரலை அப்படியே நிப்பாட்டி எந்திரிச்சு நின்றுட்டேன். எந்திரிச்சு நின்று நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ட்ரிப்ஸ் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், என்னை நான் திடப்படுத்தி கொண்டேன். ஹல்லேலூயா. என்ன பயம்னா அவன் கூட சேர்ந்து என்னையும் தூக்கி பெட்ல ஓட்டுருவாங்கன்னு பயம். இந்த பயம் என்ன பண்ணுச்சு, என்னை திடமாய் மாற செய்தது. நான் போய் நேரம் காருக்குள்ள போய் படுத்துட்டேன். காருக்குள்ள போய் 15 நிமிஷம் படுத்தவன் தான் சீட்டை கவுத்தி இருந்து. அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். ஏன் நான் சொல்றேன்னா, உலக பிரகாரமா நம்ம வந்து திடமாய் மாறுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். பயப்படாத. ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு சில பேர் பயந்துட்டே போவோம். தன்னை திடமாய் மாற்றிக் கொள்ளுகிற அனுபவம் ரோட கிராஸ் பண்ணும்போது இருக்கும். கார் டிரைவ் பண்ணும்போது பயப்படாம போ. உங்களுக்கு அனுபவம் இருக்கா? நீங்க அதுதான் திடமாய் மாறுகிற ஒரு அனுபவம். அதே அனுபவத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க வச்சுக்கணும். தாவீது எல்லாம் இழந்து போகும்போது அவர் வந்து அந்த இழப்பை பார்த்து பயப்படல. ஐயோ என்னுடைய மனைவியை இழந்துட்டேன், என்னுடைய குழந்தைகளை இழந்துட்டேன், என்னுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டேன்னு சொல்லி அதுலயே உட்கார்ந்து இருக்கல, அழுதுகிட்டே உட்காரல, நெருக்கத்துக்குள்ளேயே உட்காரல. அதுக்கு பதிலா என்ன செய்யறாருன்னா, ஆபத்து காலத்துல ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிடுறாரு. அவர் கர்த்தர் திடமாய் மாறுகிறார். அவர் நினைச்சு பார்க்கிறாரு, எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரே, அவர் சேனைகளின் கர்த்தராச்சே, அவர் பரிசுத்த தேவனாச்சே, அவரை நான் கூப்பிட்டேன்னா எனக்கு செவி கொடுப்பாருங்கிறத நினைச்சு பார்க்கிறாரு. அதுதான் திடமாய் மாறுகிறது. நான் நினைச்சு பார்த்தேன்ல, ஐயோ இவனுங்க வந்து விட்டா என்னை எல்லாம் இந்த பசங்க என்ன பண்ணுவானுங்க, அட்மிஷன் போட்டு என்னை கொன்றுவானுங்கன்னு சொல்லி எந்திரிச்சு நின்று பாருங்க, அரை கண்ணிலையும் அரை காதுலையும் எந்திரிச்சு நின்றுட்டேன். அந்த மாதிரி நீங்க எதிர்த்து நிக்கணும், பயப்படாதீங்க. 2025 இதோ இப்படியே என் பிசினஸ், என் வேலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய எதிர்காலம் இருந்தது போலவே 2026 இருந்தோம் நீங்க நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அது போன வருஷம் மாதிரியே தான் பாஸ்டர் இந்த வருஷம் நான் இருப்பேன், கை தூக்கம் பார்ப்போம் நினைக்கிறவங்க தெளிவா தான் இருக்கிறீங்க. எல்லாமே மாறப்போகுது.
இந்த வருஷம் எல்லாமே மாறப்போகுது. போன வருஷம் நீங்க இருந்த மாதிரி இந்த வருஷம் நீங்க இருப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைத்து இங்கே கொண்டு வரவில்லை. இயேசு உங்களை அழைத்து கொண்டு வந்தது எது தெரியுமா? ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பதற்கு, ஒரு புது சமாதானத்தை கொடுப்பதற்கு. தாவீது அதான் நினைச்சு பார்க்கிறாரு, நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா அவர் எனக்கு என் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒருபோதும் குறைந்து போவது கிடையாது. தாவீது என்ன செய்வார், எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. அதே அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசி கேட்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, 30வது அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் ஆண்டவர். தண்டை பின்தொடர, தண்டைங்க அர்த்தங்க வாகனம். அந்த வாகனத்தை நான் பின்தொடர்ந்து போகட்டுமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு தாவீது. நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் இலக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர். முதல் காரியம், ஊருக்குள்ள வரும்போது யாருமே இல்ல, அத பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாய் நிக்கிறாரு தாவீது. அந்த டைம்ல ஆண்டவர் பேசினாரா, ரிப்ளை கொடுத்தாரா? பைபிள் வசனத்தின்படி பேசவே இல்லை. ரெண்டாவது அழுகிறார், பெலன் குன்றி போகத்தக்கதாக அழுகிறார். அப்ப ஆண்டவர் பேசினாருன்னு ஏதாவது போட்டிருக்கா? சொல்லுங்களேன். இல்ல. மூணாவது நெருக்கப்படுறாரு. அப்ப ஆண்டவர் பேசினாரா? பேசவில்லை. அழுகும் போதும் பேசல, நெருக்க வரும்போதும் பேசல, தனிமையா இருக்கும் போதும் பேசல, கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்ணும் போதும் ஆண்டவர் பேசல. எப்ப பேசுறாரு தெரியுமா? தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது பேசுகிறார். அததான் நம்ம வாசிச்சோம். ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன பயன்படுத்துவ. தாவீது தன்னுடைய ஆபத்து காலத்துல தேவனை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் உடனே பேச ஆரம்பிச்சிட்டாரு, விடுதலை செஞ்சுட்டாரு, ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. அப்பதான் பேசுறாரு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஐயோ நான் அழுதுட்டா என் ஆண்டவர் பேசிடுவாரு. இல்ல, நீங்க ரோட்ல அழுகும் போது யாராவது உங்களை பார்த்துட்டு ஏன் பாப்பா அழுகுற, ஒரு சில பேர் கேட்பாங்க. அது பொண்ணு அழுதா கேட்பாங்க, பையன் அழுதா கேட்பாங்களா? ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு அழுகுறான் அப்படி கூட யோசிக்க மாட்டாங்க. தண்ணி போட்டு அழுகுறான் பாரு காலையிலேயே. அல்லேலூயா. பொம்பளை பிள்ளைங்க அழுதா கூட கேட்கிற ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்களை தான் அழுதா ஏன் காலங்காத்தால பாரு அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறத தண்ணி போட்டு உட்காந்துருப்பான் போல இருக்கு. ஒரே வார்த்தை அடுத்த செகண்ட் ஒரு முத்திர குத்திடுவாங்க. இன்னைக்கு நான் வரும்போது கூட பார்த்தேன், பசங்க 2 இடத்துல, ஒரு இடத்துலன்னா கையில பாட்டில வச்சுக்கிட்டு, நல்ல வேளை அந்த ரெக்கார்டிங்கா இருக்கும், கேமரா இல்ல கார்ல, அந்த நடு ரோட்ல அப்படியே பாட்டில கையில வச்சுக்கிட்டு டான்ஸ் பயங்கரமா இருக்குது. நியூ இயர் ஸ்பெஷல் டான்ஸ். அந்த மாதிரி தாவீத ஆண்டவர் தேற்றுவதற்கு அழுகும் போது பேசல, நெருக்கம் வரும்போது பேசல. தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் பேசுறாரு. இந்த ஆண்டுல நீங்க கூப்பிடணும், சும்மா அழுகையோட நீங்க நிறுத்திடக்கூடாது. ஐயோ நெருக்கம் வந்துருச்சு, நான் நெருக்கத்துல இருக்கிறது என் ஆண்டவருக்கு தெரியாதா? ஒரு சகோதரி என்கிட்ட, அதாவது கட்டபொம்மன் மாதிரியே ஒருத்தர் பேசினாங்க என்கிட்ட, நான் நெருக்கத்துல இருக்கிறது என் ஆண்டவருக்கு தெரியாதா? நான் அழுது கொண்டு இருக்கிறது என் ஆண்டவருக்கு தெரியாதா? ஏங்க அவர் என்ன சொல்றாரு? கேளு உனக்கு கொடுக்கப்படும். வசனம் அதுதான் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடு. அதெல்லாம் விட்டுட்டு அழுகிறது எனக்கு ஆண்டவருக்கு தெரியாதா, நான் நெருக்கத்துல இருக்கிறது என் ஆண்டவருக்கு தெரியாது, இதெல்லாம் விதண்டாவாதம். இங்க தெளிவா போட்டிருக்கு, தாவீது நெருக்கத்தில் இருந்த போது கர்த்தர் பேசவில்லை, அழுகையில் இருந்த போது ஆண்டவர் பேசல. எப்ப பேசுறாருன்னா பர்மிஷன் கேட்கும் போது ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவரே அந்த வண்டியை நான் பின்தொடர்ந்து ஓட்டுமா, அந்த என்னுடைய கொள்ளையடிச்சுட்டு போன சகலத்தையும் நான் பிடிப்பேனா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, பின்னாடியே போ, நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. நீங்க கேட்கணும், ஆண்டவரே 2023 நானு பலவீனம் இல்லாம சந்தோஷமா இருந்தேன். 2025 என் பலவீனம் எனக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஆனா நான் 2023 மாதிரியே இருக்க விரும்புறேன். ஒரு சில பேருக்கு ஆசை இருக்கும், 2023 சைக்கிள் ஓட்டுனேன், பைக் ஓட்டுனேன், இருக்காதா? எத்தனை பேருக்கு? அல்லேலூயா. இடையில எனக்கு பைக் ஓட்ட முடியல,
என்னன்னே தெரியல. பைக்கை டிரைவ் பண்ணவே முடியல என்னால. பைக்கை அப்படியே மூடியே நிறுத்திட்டேன். கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் என்னுடைய பைக்கை நான் ஓட்டவே இல்லை. அதை விற்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸ்கூட்டி தான் ஓடிட்டு இருக்கேன். என்ன தெரியல, பைக்கை எடுத்தாலே ஒரு பயம். என்ன பயம்னு எனக்கு தெரியல. ஆனா பைக்கை நான் விரும்பி வாங்கினேன். இதுல வேற ராயல் என்ஃபீல்ட் வாங்கணும்னு வேற ஒரு காரியம் ஜெபிச்சிட்டு இருந்த இடையில, வாங்கலாம் புல்லட் வாங்கலாம் அப்படின்னு. பைக் எடுக்கிறதுக்கு பயமா 1 வருஷ காலமா பூட்டியே அப்படியே தூசி பிடிச்சு அங்க கரையா முடிச்சு எல்லாம் அப்படியே கிடந்தது. நான் ஒரு நாள் ஆண்டோட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே திடீர்னு கூகுள் போட்டோஸ்ல போட்டோஸ் சேவ் பண்ணி வைப்போம்ல, ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த போட்டோஸ் எல்லாம் 1 வருஷம் கழிச்சு ரிவ்யூஸ் வரும், ரிமெம்பரன்ஸ். அதை பார்த்தோட ரிவ்யூ வந்தது. அதை பார்த்தா அந்த போட்டோ தான் இப்பவும் வந்து இதுல வச்சிருக்கிறேன். பாத்தீங்களா? சரி, முகம் மறைஞ்சிருச்சு. இது வந்து 2022 கோயம்புத்தூர் போயிருந்தப்போ எடுத்த போட்டோ பைக்ல. இந்த போட்டோ பார்த்துட்டு எனக்குள்ள ஒரு ஏக்கம், அந்த நாள் எனக்கு வராதா, அந்த நாள் எனக்கு வராதா? இப்ப எனக்கு பயமா இருக்குது ஓடுறதுக்கு. ஆண்டவரே சொல்றேன், ஆண்டவரே எனக்கு அந்த நாளை திருப்பி கொடுங்க ஆண்டவரே. கோயம்புத்தூர் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, பயப்படாம நான் வந்து என்ன செய்யணும், ரைட் பண்ணணும் பைக்கை. ஆண்டவர் சொன்னாரு, நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய். ஆண்டவர் பேசினாரு. பேசினபடியே கர்த்தர் நடத்தினார். ஏன் நேற்றுக்கு காலையில கூட நானும் நினைச்சு கோயம்புத்தூர் தான் போயிட்டு வந்தோம். அல்லேலூயா. பைக்ல தான் போயிட்டு வந்தோம். ஆண்டவர் சகலத்தை திருப்பி கொடுத்தார். பயம் நீங்கிச்சு. பயப்படாத. ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில தான் நினைச்சிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு நான் வந்து ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறேன், ஆனா சந்தோஷமா அன்னைக்கு நான் இருந்தேன். அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்குமான்னு எத்தனை பேருக்கு அதுக்கு எனக்கு தெரியாது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. நீங்க எந்த சந்தோஷத்தை இழந்து போனீங்களோ, எந்த நிம்மதியை நீங்க இழந்து போய் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்த நெருக்கம் என்னை விட்டு போகணும்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு அந்த நெருக்கத்தை மாற்றி அமைக்க கொடுக்க போகிறார் இந்த ஆண்டுல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில பேர் பார்த்தா இதோ பயங்கரமான ஒரு நெருக்கம். அந்த அவங்க அவங்க செய்யற பிசினஸ் வேலை எல்லாமே வந்து இதோ கடனை கட்டுறதுக்காகவே இருக்கும். ஒரு சில நாட்கள் எங்க வீட்டுல நடந்துச்சு, எல்லா வீட்லயும் இருக்குது. இது இயல்பு. எங்க வீட்டுல நடந்தது. ஆனா கர்த்தரை தேடும் போது கர்த்தர் மாற்றினார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் நீதி எழுதுறீங்களா? ஆலயம் மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு நாளை துவக்கும் போது ஜெபத்தோட துவக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் திடமாய் நீங்க இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். முதல் காரியம், நீங்க வேதத்தை வாசிக்கணும். உங்களுக்குள்ள பயம் இருக்கக்கூடாது, கலக்கம் இருக்கக்கூடாது, சந்தோஷத்துல குறைவு இருக்கக்கூடாது, உங்க பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் இருக்கணும், உங்க சரீரத்துல பலம் இருக்கணும். அப்படின்னா நீங்க ஒரு நாளை துவக்கும் போது எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நீங்க ஒரு 5 வசனமாவது வாசிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். காலைல 5 மணிக்கு எதிர்த்து போற பிள்ளைகள் நம்முடைய சபையில இருக்கிறாங்க. ஆமாவா இல்லைங்களா? வேலைக்கு போறவங்க. இன்னும் இந்த பாப்பா ஒன்றும் போகல, ஆனா வேலை வாசிக்கிறியா? தனியா கேட்டுக்கிறேன். தலையடிட்டா வாசிக்கிறா போல. 5 மணிக்கு நீங்க வேலைக்கு போகணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிடத்தை ஆண்டவருக்கு ஒதுக்கி பாருங்க. நீங்க செய்யற வேலையில பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பாங்க. அப்போ 3 காரியத்துல முதல் காரியம், வேத வசனத்தை வாசிக்கிற அனுபவம் இருக்கணும். வெறுமையா ஜோம் பண்ணிட்டு போவாங்க. ஒரு சில பேர் கேலண்டர் பார்த்து ஜெபிப்பாங்க. ஒரு சில பேர் கண்ணை மூடிட்டு சோத்திரம். ஆண்டவர் சொல்ற நீதிமொழிகள்ல, நீங்க வெறுமையா ஜெபிக்கிற ஜெபம் அருவருப்பு. வேதத்தை வாசிச்சு அதுக்கப்புறமா நீங்க ஜெபம் பண்ணணும். அது ஆசீர்வாதம் உண்டாக்கும். 3வது ஐக்கியம். ஃபர்ஸ்ட் வேத வசனம், 2வது ஜெபம், 3வது ஐக்கியம். எங்க ஐக்கியம்? கர்த்தருக்குள்ளாக உங்க ஐக்கியம் இருக்கணும். கர்த்தருக்குள்ளாக ஐக்கியம் இருக்கணும். அது என்ன தெரியுங்களா? கர்த்தருக்குள்ளாக இருக்கணும்னா முதல் காரியம், திருப்பந்தியில நீங்க பங்கு பெறணும். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களாய் நீங்க இருக்கணும். ஒவ்வொரு மாசமும் அதோ ஆண்டவர் சன்னிதானத்துல வந்து நின்று கிறிஸ்துவினுடைய நாமத்தினால அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நீங்க பானம் பண்ணுகிற ஜனங்களாய் இருக்கணும். அவருடைய திராட்சரசம் என்னும் ரத்தம், அவருடைய அப்பத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் வருமனவோ நீங்க செய்யுங்க, எனக்கு நினைவு கூறும்படி செய்யுங்கள். அதுதாங்க முதல் ஐக்கியம். அந்த ஐக்கியத்துக்குள்ள நாம் பங்கு பெறும்போது
கர்த்தர் நம்மை திடமாய் மாற்றுவார். கடைசியில் என்ன நடக்குது பாருங்க, ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு நீ சகலத்தை திருப்பி கொண்டு வான்னு சொன்னபடியே ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, 1 சாமுவேல் புஸ்தகம் அதே அதிகாரத்துல 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துல 18, 19, 20 வாசி கேட்கலாம். முடிஞ்சது. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுதலை செய்தான். அவர்கள் கொள்ளையடித்து போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளே முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை. தாவீதின் கொள்ளை இதுதான்டா அப்படின்னு. அதாவது எதையெல்லாம் அமலேக்கியர்கள் தூக்கிட்டு போனாங்களோ அதையெல்லாம் போய் அடிச்சு வீழ்த்தி பயங்கரமா யுத்தம் பண்ணி இதோ தாவீதோடு கர்த்தர் இருந்ததுனாலதான் சகலத்தையும் திருப்பி கொள்ள முடிஞ்சது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க மரியாதையை கர்த்தர் இந்த ஆண்டில திருப்பி கொடுக்க போகிறார். எந்த கனத்தை நீங்கள் இழந்தீர்களோ, எந்த பயத்தினால காரியங்களை விட்டு விட்டு விலகினீங்களோ, எந்த கலக்கத்துல நீங்க மாறினீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். இந்த ஆண்டு உங்களுக்கு பயம் இல்லாத ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு இதோ கர்த்தர் உங்களுக்கு அழுகை இல்லாம நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. சரி, தயவு செய்து நீங்க விசுவாசத்தோட கர்த்தரை கனம் பண்ணி இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா சகலத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தந்து உங்களை நடத்த ஆசீர்வதித்து பலப்படுத்த அவர் ஆவலாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி தேவ சமூகத்துல நாமே ஒப்பு கொடுத்து தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் மாத்திரம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, என் மகனே என் மகளே, நீ சகலத்தை திருப்பிக் கொள்ள போகிற, நீ சகலத்தை திருப்பிக் கொள்ள போகிற. இந்த ஆண்டு நாம் சகலத்தை திருப்பிக் கொள்ளுகிற ஒரு ஆண்டு. இதோ நம்முடைய பலவீனம் என்னும் காரியங்கள் எல்லாம் மறைந்து போய், பயங்கள் கலக்கங்கள் மறைந்து போய், இதோ நம்முடைய பொருளாதார குறைவுகள்ல கர்த்தர் நிறைவை கொடுத்து சகலத்தை திருப்பிக் கொள்ள வைக்க போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் குறைவா இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னால ஜெபிக்கவே முடியல, என்னால வேதத்தை வாசிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆண்டுல என் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே நீ அதிகமா ஜெபிக்க போற, நீ அதிகமா ஊழியம் செய்ய போற, நீ அதிகமா வேதத்தை தியானிக்க போகிற, இதோ எனக்குள்ள நீ நல்லா வளர போற, நீ சகலத்தை திருப்பிக் கொள்ள போகிற. எதை இழந்துச்சேன்னு நீ நினைக்கிறியோ அந்த இழக்கலப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீ இழந்துச்சேன்னு நீ நினைக்கிற, ஆனா நான் உன் கூட இருக்கிறதுனால நீ எதை இழந்து போக மாட்ட. நீ சகலத்தை திருப்பிக் கொள்ள போகிற, நீ சகலத்தை திருப்பிக் கொள்ள போகிற. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. சேனைகளின் கர்த்தருக்கு நன்றி, இஸ்ரவேலின் ராஜாதி ராஜனுக்கு நன்றி, தேவாதி தேவனுக்கு நன்றி, பரிசுத்த ராஜனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவரே ஏசப்பான்னு சொல்லி தேவனே சொல்லி தேடும் போது, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை பயப்படுத்துவாய்ன்னு சொன்னீங்களேப்பா. இந்த வேத வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது, அழுகையோடு கூப்பிடும் போது, கம்பீரத்தோடு அறுக்கத்தக்கதாக இந்த ஆண்டில ஒரு மகிமை உதிக்கட்டும், இந்த ஆண்டில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ராஜா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பயத்தின் ஆவி வெளியேறுவதாக, பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் வெளியேற்றும் ஆண்டவரே. எல்லா கலக்கங்களும் மாறட்டும், எல்லா காரியங்களும் விலகட்டும், தடைகள் விலகட்டும், தாமதங்கள் விலகட்டும். எந்த பிசினஸ் ஆசீர்வதிக்க முடியலையோ என் தேவனுடைய கரவுல பிசினஸ்ல இறங்கட்டும் ராஜா. ஓ இயேசுவின் நாமத்தில் இந்த பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இந்த வேலைஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இதோ படிப்பின் காரியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வியாதிகள் விலகட்டும், பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். பூரண சுகம் உண்டாவதாக. நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய், நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லி இருக்கிறீங்களா? இந்த வசனத்தின்படியே நாங்க சகலத்தை திருப்பிக் கொள்ள கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியா இந்த 1ஆம் தேதி ஆண்டவரே ஆராதனையில எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்தோம் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, இதோ உம்மை நோக்கி கூப்பிடும் போது, உமக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ளும் போது, ஆண்டவரே அவர்கள் இழந்துட்டேன்னு நினைக்கிற எல்லாத்தையும் சகலத்தையும் திரும்ப தந்து அவர்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவீராக. என்னுடைய செய்கிற அன்பிற்காய் கொடா கொடி சோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எங்களோட கூட இருந்து ஆசீர்வதிங்கப்பா.
எங்களுக்கு முன்னாடி நில்லுங்கப்பா. அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், என்னால எதையுமே சாதிக்க முடியாது, வெறும் மண்ணு, வெறும் புழுதிப்பா. எங்களுக்கு முன்னாடி நில்லுங்க, எங்களுக்குள்ள வாசம் செய்யுங்க. துதிகன மகிமையெல்லாம் எங்கள் இயேசு ராஜா ஒருவருக்கே என்று சொல்லி இந்த 2026 எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாம